ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு என்ன மாதிரி விஷயங்களை தரப்போகுது, நல்லதா கெட்டதா? ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரகதி அடைவது என்பது நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நல்லது இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும், அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்த்துருவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது உங்களை சுற்றி நல்ல நிகழ்வுகளே நடக்குது. இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கே நேரடியாக இருக்குது. உங்கள் ராசியே குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்குறவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு, நல்ல விஷயங்களை தான் கொடுக்குறாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் தான் வக்ரகதி ஆகிவிட்டீர்கள். அப்போ உங்களோட ராசிநாதன் வக்ரகதி ஆகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பல்ல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்க போகுது, நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படும். மனதில் தேவையில்லாத குழப்பம். ஆமாம், செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஆமாம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட்டில், ஓவர் தைரியத்தில் வேகமாக எதையாவது செஞ்சுட்டு அதில் ஒரு சிக்கலை சந்திக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் குழப்பம், தடுமாற்றமான சிந்தனைகள், புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் புரிஞ்சிக்காமல் சில விஷயத்தை பேசுகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அதே நேரத்தில் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்க, வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பு, பிறழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மகராசி அன்பர்களே. அப்போ பேச்சில் கவனம் வேண்டும். என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் வேண்டும். பாசிட்டிவ் அப்ரோச்சில் உங்களை வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த 4.5 மாதம், அதாவது ஜூன் 29 இருந்து நவம்பர் 15 வரையும் பார்த்திங்கன்னா, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் சிந்தனைகளும் நெகட்டிவான வார்த்தைகளும் நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு பார்வையால் வேலை, தொழில், புதிய முயற்சிகள் கைகூடல் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரையும் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வாக குரு பகவான் கொடுக்க போகிறார். கொடுக்குற காலகட்டத்தில், அதை நீங்கள் வாங்குகிற காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களோட ராசிநாதன் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கொடுக்க தயாராக இருந்தாலும் வாங்குவர் வாங்குகிற நிலையில் இல்லை அப்படிங்கிறது மாதிரி உங்களோட சூழ்நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழிபாடுகள் மூலமாகவும் அதே நேரத்தில் உங்களை சுய பரிசோதனை செய்வது மூலமாகவும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியும். அதற்காக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வேலை, தொழில் அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா அது போகிற போக்கில் நிதானமாக போங்க. அதே நேரத்தில் குழப்பத்திற்கு ஆட்பட வேண்டாம். சில தடுமாற்றம் அப்படிங்கிறது போகும். அண்டர்ஸ்டாண்டிங் அவசியம், புரிதல் அவசியம். குடும்பத்தில் அதுவும் புரிதல் அவசியம். எதையும் செய்யணும் அப்படின்னா திட்டமிட்டு செய்யுங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு தீர்மானித்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாதிக்கலாம். ஆனால் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது மூலமாக சாதிக்கலாம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம். ஆனால் உங்களுக்கு பொருளாதாரம் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது. அப்போ நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நல்லதே நடக்குது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்வது தான் நல்லதை எடுத்துக்க போகிறீங்களா கெட்டதை எடுத்துக்க போகிறீங்களாவது தீர்மானிக்க வேண்டிய ஆளாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதனால் திங்க் பாசிட்டிவ், அப்ரோச் பாசிட்டிவாக உங்களோட விஷயங்களை அப்ரோச் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். குறு பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகளை தரும் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. உங்களுக்கு சுய ஜாதக பரிசோதனை செய்யணும். ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் தேவை அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அனுப்பி வைங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, சாதகமாக பாதகமாக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றார் போல் உங்களோட முயற்சிகளை தொடங்குவதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களிடம் இருந்து இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய இந்த 4.5 மாத காலகட்டமும் உங்களை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய செல்ஃபை ரொம்ப கவனமாக ஆராய்ஞ்சு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. மகராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள். மகராசி அன்பர்களே, நன்றி, வணக்கம்.